ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரசம் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு, மல்லி, ஒரு 10 பல்ல பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து அரைச்ச ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். இந்த தக்காளி நல்லா கையிலே பிசைஞ்சு நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் இது பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் எடுத்து நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி தக்காளியோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ப்ளஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம நாக்கில் வச்சு பார்த்தா தெரியும் புளி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதாவது ரசத்தில் புளி ரொம்ப இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட மல்லித்தலை இருந்துச்சுன்னா மல்லித்தலை போடுங்க. ரசம்னாவே மல்லித்தலை போடுறது தான் நல்ல டேஸ்ட்டு. ப்ளஸ் பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு தாளிப்புக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது கட்டி பெருங்காயம் தான். ப்ளஸ் அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. தேங்காய் தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம அதாவது குருமிளகோட டேஸ்ட் இருக்கும்போது தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் எப்போதுமே கொதிக்கக்கூடாது. அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட்டு நம்ம நார்மலாக குடிக்கும்போதும் சரி, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போதும் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி பொங்கி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னே நமக்கு நல்ல டெலிஷியஸான ரசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.